வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மினா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மிதுன ராசி 12இல் புதன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவு இருக்கும். சில பேர் வந்து வாகனம் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயின்டெனன்ஸு, வீடு மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வேகமாக போகிற கிரகம். பட் இருந்தாலும் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. குருவின் பார்வை, குரு சுக்கிரன் பார்வை இருக்கனால் வீடு சொத்துக்கள் இல்லை குடும்பத்தால் ஒரு பெரும் பணம் வரும். ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ குடும்பம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நல்ல குடும்பத்தில் வந்து தன வருவாய் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஃபண்டு, நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து மனைவி, ஸோ மனைவியாலும் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். குழந்தைகளுக்கு வந்து பெரும் லாபங்கள், பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு, பொருளாதாரத்தில் வந்து பெரிய லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் 11 இருக்கும்போது நல்ல ஒரு பணம், நல்ல ஒரு லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், உங்களது முயற்சிகளால் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறது, வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவாய்கள், நல்ல ஒரு அதிகாரம், பெரிய ஒரு அதிகாரத்தை வந்து நான் கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கவங்க தான் அந்த அதிகாரம் உங்கள் கைக்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மே 10, 11, 10லேருந்து ஒரு 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதிக்கு வந்து 9ஆம் அதிபதி மற்றும் அந்த 11ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்பொழுது அப்பா அண்ணன் இவங்க 2 பேரால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய லாபங்கள் வந்தாலும் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணம் வரும், பட் இந்த மாதிரி ஒரு டென்ஷனும் இருக்குங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனைகள் வந்து ஸோ அதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 10ல் வந்து பெரிய ஒரு குரு சுக்கிரன் ஒன்றா இருக்கும்போது பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் குழந்தைகளால் பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் 5ஆம் அதிபதியாக வந்து 5, 12ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து யாருக்காவது ஷூரிட்டி கையெழுத்து போட்டு ஒரு பெரிய பணம் வாங்குகிறேன், அவனுக்கு வந்து ஷூரிட்டி போட்டேன், என் லேண்டு கொடுத்து ஒரு பெரிய பணம், நீ அவர் ஒரு 5 கோடி வாங்கிப்பார், எனக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா கொடுப்பாரு, நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க வேணாம், அந்த அசலும் கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னார், நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னா சொத்து போயிடும். ஸோ கவனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஆசை காட்டி மோசம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கிரக நிலைகள் வந்து 5ஆம் இடம்ன்றது 10க்கு 8 வரனால திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் சொன்னாலும் அந்த பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கையெழுத்து பணம் லேவாதேவி கணக்குகளில் ரொம்ப 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 உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது. தொழிலில் வந்து வரும், ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதையான தொழில். ஏன்னா 8ஆம் இடம்னு தொழிலை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த பணத்தில் உங்கள் தொழில் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பார்ட்னர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கூடவே வந்து 5ஆம் அதிபதி இருக்கும்போது பார்ட்னர்ஸ் வந்து சில நேரங்களில் வந்து குறுக்கடாக திங்க் பண்ணி உங்களை எல்லாரும் மாட்ட விடுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. பட் 5ஆம் அதிபதி வந்து உச்சமாக இருக்கிறது வந்து பெரிய ப்ளஸ் கிடையாது. 10க்கு 8 இருக்கனால தொழில் ரீதியான விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6, ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் வேலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இருக்கும், நிறைய கேள்விகள், மேலதியோட ப்ரெஷர்ஸ்லாம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னங்க ஒரு வேலையில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதெல்லாம் வந்து மாதங்களும் வேகமாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனி செவ்வாய் வந்து அங்கே இருக்கும்பொழுது அது ஒரு வார் கிரகம், ரெண்டுமே வந்து சண்டை போட்டு நிற்கிற ஒரு கிரகம் போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சனி 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தந்தைக்கு வந்து ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து நிறைய உங்களை வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது நல்லது. அப்பாவுடைய சொத்துக்கள் லாபங்கள்லாம் வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு எமோஷனாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல பெரும் பணம் பொருளும் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ரொட்டேஷன்லாம் இருந்தாலும் கூடவே வந்து
நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னா தொழில் ரீதியான விஷயம் இந்த ரொம்ப ஜாக்கிரதையான ஆசை காட்டி மோசம் செய்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. மாமியார் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாமியார் சைட்லேருந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கு அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கா அந்த பணம் கண்டிப்பாக வரும். 11 உங்களுக்கு சூரியன் ராகு நல்ல ஒரு பண வரவுகள் நல்ல லாபங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களோடு கவனமாக சொல்லிவிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.